ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் புதுசாக என்ன வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் லைக் பண்ணாங்க பாருங்க, லைக் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்கன்னா சோஷியல் எக்ஸாம் 3 days கழிச்சு வரப்போகுது. அதனால் அவங்களுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷினை பார்த்துருவோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது ஆல்ரெடி நான் சொன்னது தான் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி இம்பார்ட்டன்ட் கொஷின் எடுப்பேன்னா இது வரைக்கும் நடந்து முடிந்த பப்ளிக் எக்ஸாம் அரியர் இருந்தாலும் சரி, மாடல் பப்ளிக் எக்ஸாம் இருந்தாலும் சரி, அடுத்து மெயின் பப்ளிக் எக்ஸாம் தான். அந்த 3 கொஷின் பேப்பரையும் நான் அந்த 3 மாடல் கொஷின் பேப்பரையும் வச்சு தான் நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் எடுப்பேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பரை வச்சு இம்பார்ட்டன்ட் கொஷின் எடுப்பேன். டீச்சர்ஸ் சொல்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின் 3த்தையும் கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோன்னு சொல்லிட்டு அப்லோடே பண்ணுறேன். அதனால் ப்ளீஸ் நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நான் உங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம போடுற எல்லா வீடியோமே பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லான வீடியோ தான். எல்லா கொஷினும் இம்பார்ட்டன்ட் கொஷினும் பப்ளிக் எக்ஸாமில் இது வரைக்கும் வந்து கொண்டே இருக்கிற கொஷின் தான். அதனால தான் சொல்கிறேன், ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ். சரி வாங்க எந்தெந்த சாப்டர் வைஸ் பார்ப்போம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரி வரைக்கும் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ போட போகிறேன். அதில் ஜாகிரஃபி, அடுத்து நெக்ஸ்ட்டு சிவிக்ஸு, எக்கனாமிக்ஸ் பார்ட் போடலான்னு இருக்கிறேன். ஏன்னா வீடியோ பார்த்திங்கன்னா பெருசாக போகும். அதனால தான் உங்களுக்கு தான் டைம் கொஞ்சம் இதுவாகும். அதனால தான் சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி போடுறேன். ப்ளீஸ் ஸ்டூடெண்ட், அதனால் நம்ம சேனலில் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவேன். சரி வாங்க ஹிஸ்ட்ரியில் இருக்கிற சாப்டர்ஸ் வரைக்கும் எந்தெந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு பார்ப்போம். ஹிஸ்ட்ரி இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சாப்டர் 1 பற்றி வரணும்னா ஷார்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, சிக்ஸ்த்து இந்த கொஷின் ஆன்சர் வரைக்கும் படிச்சுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நம்ம இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தோன்னா லாங் ஆன்சரில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, ஃபோர்த்து நான் கொடுக்குற கொஷின் வரைக்கும் படித்தாலே போதும். அதேமாரி நான் சொல்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் சொன்னாங்கன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் அது வரைக்கும் தான் படிக்கணும். அதை தவிர்த்து நீங்களே அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் போட்டு அடுத்து பார்த்திங்கன்னா அதில் ஸ்ப்ளிட் பண்ணி படித்து அடுத்து சார் வரல சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, சாப்டர் 2 பார்ப்போம். சாப்டர் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. அடுத்து லாங் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, தேர்டு, ஃபோர்த்து. சாப்டர் 3 பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து. அடுத்து லாங் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு. இந்த இது வரைக்கும் நான் கொடுக்குற 5 மார்க் லாங் ஆன்சர் வரைக்கும் நீங்கள் படித்தாலே போதும். அதுலேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை எழுத சொல்கிறாங்களோ அத்தனையும் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கிராஃபு கோசம் நான் இன்னொரு வீடியோ போடுவேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிராஃபு 5 மார்க் கொஸ்டின் எந்தெந்த 5 மார்க் எவ்வளோ எழுதணும்னு சொல்லிட்டு, அடுத்து 2 மார்க் எத்தனை பாயிண்ட் எழுதணும், அடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஸ்டிங்ஸு, நான் அடுத்து நான் ஃபில் இன் த பிளாங்க்ஸு, நான் எல்லாத்தையும் ஒரு பக்கான ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அந்த மெட்டீரியலும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எனக்கு ஒரு 100 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணால் தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டூடெண்ட். சரி வாங்க சாப்டர் 4 பார்ப்போம். சாப்டர் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. அடுத்து லாங் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன்றே தான். இதில் இது வரைக்கும் படித்தாலே போதும் சாப்டர் 4 பொறுத்த வரைக்கும். அடுத்து சாப்டர் 5 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர் செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து இது வரையும் படிச்சுங்க, இதே போதும். அடுத்து லாங் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, தேர்டு இது வரையும் படிச்சுங்க லாங் ஆன்சர் பொறுத்த வரைக்கும். அடுத்து சாப்டர் 6 பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சரில் ஃபஸ்ட்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. அடுத்து லாங் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, தேர்டு. அடுத்து சாப்டர் 7 பார்ப்போம். சாப்டர் 7 பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சரில் எதை சொல்லிக்கிறாங்கன்னா செகண்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து சொல்லிக்கிறாங்க. அடுத்து லாங் ஆன்சரில் எது இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு. இந்த லாங் ஆன்சர் இது வரைக்கும் நான் அதேமாரி நான் சொல்கிறேன்னா நான் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மினிமைஸ் பண்ணி நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் போட முடியுமோ அந்தளவுக்கு தான் மினிமைஸ் பண்ணி அதுலேருந்து கேட்பாங்களா அப்படின்றேன்.
இதெல்லாம் கிடையாது. அதுலேருந்து தான் கேட்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் நான் வீடியோ போடுறேன். அதனால் உங்களுக்கு ரொம்ப இதை விட கம்மியாக உங்களுக்கு யாரும் இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் நான் கொடுக்குறேன். இது வரைக்கும் படித்தாலே போதும். இதுலேருந்தே நீங்கள் சென்டமே எடுக்கலாம். அது வேணால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆல் சாப்டரையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வேர்டு படிச்சிருக்க வேண்டியது இருக்கணும். அடுத்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் படிச்சிருக்க வேண்டியது தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிரியேட்டிவ் 1 மார்க் வேணும்னா அதுக்கான லிங்க்கு வந்து அந்த கிரியேட்டிவ் 1 மார்க்குன்னு நான் தனியாக பிடிஎஃப் வச்சுக்கிறேன். அது வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனி டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சார் கிரியேட்டிவ் 1 மார்க் வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அந்த வீடியோவும் போட்டுறேன். ப்ளீஸ் நான் எனி டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு ஆர்வமாக மோட்டிவேஷனாக நெக்ஸ்ட்டு வீடியோ ஃபாஸ்ட்டாக என்னால் போட முடியும். அதனால தான் சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளீஸ் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த 2025 லாஸ்ட் ஃபைனல் பப்ளிக் எக்ஸாம் இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் 10th ஸ்டாண்டர்ட் பேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது பண்ணிடுறேன். 10th ஸ்டாண்டர்ட் லாஸ்ட் எக்ஸாம் வரப்போகுது. அதனால் நல்லா பக்காவாக பண்ணிட்டு அடுத்து ஃப்ரீயாக இருக்கலாம். அதனால் இந்த 3 டேஸை பக்காவாக நீங்கள் படிச்சிங்க. அதுதான் சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ், 3 டேஸை பக்காவாக படிச்சிங்க. அதாவது நான் வந்து எப்படி சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எப்படி படிக்கணும்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் சொல்கிறேன் நான் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு. சரி, சாப்டர் 7 பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். சாரி, சாப்டர் 7 பொறுத்த வரைக்கும் பார்த்தா ஷார்ட் ஆன்சர் செகண்டு 4, 5. அது லாங் ஆன்சர் வந்தோன்னா 1, 2 ஆல்ரெடி சொல்லிட்டேன். சாப்டர் 8 பார்ப்போம். சாப்டர் 8 பார்த்து வந்து ஷார்ட் ஆன்சர் வந்து வேணால் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. அது லாங் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் எக்ஸ்ட்ராவாக இது என்னத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னா அந்த 3வது கொஷினையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிச்சிங்க. ஃபோர்த்து செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 4th ரோம் லெட்டரில் இருக்கிற 3வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதனால் படிச்சிங்க ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து சாப்டர் 9 பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சாப்டர் 9 வந்து ஷார்ட் ஆன்சரில் வந்து வேணால் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. அது லாங் ஆன்சரில் வந்து வேணால் ஃபஸ்ட்டு, தேர்டு. இது வரைக்கும் பார்த்துங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வரையும் 4th செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 3வது இது வரைக்கும் படிச்சிங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்னு. சாப்டர் 10 பார்ப்போம். சாப்டர் 10 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர் வந்து வேணால் செகண்டு, 4th, 6th. செகண்டு, 4th, 6th. லாங் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1, 3rd. இது வரைக்கும் வச்சுங்க ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 98% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எத்தனையோ யூடியூப்பில் வந்து இந்தமாரி வீடியோ போடும். பட் அது எனக்கு புரியுது ஸ்டூடெண்ட்ஸ். பட் இருந்தாலும் நான் இந்தமாரி யாருன்னா உங்களுக்கு வீடியோ போடுங்களா சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இந்தமாரி டைப் பண்ணி இந்தமாரி ப்ரெசன்டேஷனோட நான் ஒரு பக்கமாக எல்லா பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர், ஆல் டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர், அடுத்து டீச்சர்ஸ் சொல்கிறேன் இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லிட்டு தனியாக அனலைஸ் பண்ணி யாருன்னா வீடியோ போடுறாங்கன்னா சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். நான் அப்புறம் இது பண்ணுறேன் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து வந்து வேணால் உங்களுக்கு ஒரு பக்காவான பிளான் வச்சுக்கோங்க. அந்த பிளான் வந்து வேணால் நெக்ஸ்ட் பேட்சுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். அதனால் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அதுதான் சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா அதில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெகா ஆஃபர் வச்சுக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால தான் சொல்கிறேன். நான் எப்பயுமே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அது லாஸ்ட்டில் சொல்லுவேன், இல்லைன்னா நடு சென்டரில் சொல்லுவேன் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் ப்ளீஸ் நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணினே இருங்க. உங்களால் முடிஞ்சது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதில் ஒரு போட்டி இருக்குது. அந்த போட்டி பண்ணுறவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கிடைக்கும். அந்த கிஃப்ட்டுன்னா உங்களுக்கான ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான பொருள் தான். அது என்ன பொருள் வந்துன்னா ரொம்ப ப்ரைஸ் மதிப்பு தான். அதனால் நான் இது பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ளீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேர் லைக் பண்ணவும் பாருங்க. ஒரு வீடியோ போட்டால் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இது டைப் பண்ணி எல்லாத்தையும் பேக்ரவுண்ட்லாம் கலர்லாம் இது பண்ணி வாய்ஸ் கொடுத்து நான் இவ்வளோ வீடியோ போட்டால் ஆனால் பட் யாரும் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதனால தான் சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். நான் வியூஸும் போக மாட்டேங்குது, லைக்கும் பண்ண மாட்டேங்க. அதனால தான் ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சம் இது பண்ணால் தான் இது வரும். பட் அதெல்லாம் இது பண்ணாமல் ஒருத்தவங்க இது பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மேலே மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காவது 1 லைக்காவது போட்டு போங்க. அதர் யாராவது பார்த்தா கூட சரி 1 லைக்காவது போட்டு போங்க. இல்லை எல்லோரும் தான் சொல்கிறேன். ஏன்னா எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் போடுறாங்க. நான் ப்ளீஸ் நல்லா சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ளீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன். ஏன்னா நானே ஒரு தனி மனிதனாக தான்
இந்த வீடியோலாம் எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுக்கறதுலேருந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் எடுத்து எழுதி அந்தந்த சாப்டரில் வந்து அந்த கொஷின் எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகிருந்து என்ன பேஜ் நம்பர் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அதை டைப் பண்ணி ஒன்று ஒன்றா டைப் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறதுங்காட்டி எனக்கு ஒரு வீடியோ போடுறது ஒரு இதுவும் என்னுடைய கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸ். அதனால தான் சொல்கிறேன், ப்ளீஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அது வந்து பார்த்திங்கன்னா எனி டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். நான் எனி டவுட்டாக இருந்தாலும் சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின் வருதுன்னா நீங்கள் சொல்கிறது வருதா இல்லையான்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் போகிற இம்பார்ட்டன்ட் கொஷின் இது வரைக்கும் செக் பண்ணியிருந்தாங்க. நான் எல்லாமே வந்து இது அதனால தான் சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேணால் இது வித் ஆன்சர் கீயோட ஒரு மெட்டீரியல் வீடியோ போட போகிறேன். அதுக்கு வந்து இன்னும் ஜியாகிரஃபி வீடியோ இம்பார்ட்டன்ட் கொஷின் போடுவேன். அது சிவிக்ஸு எக்கனாமிக்ஸ் இந்த வீடியோலாம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் ஸ்டூடெண்ட்ஸு. ப்ளீஸ் வந்து ஆனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அதில் உள்ளே வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கண்டென்ட் என்ன சொல்லுவேன், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு. அதனால் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏன்னா 10th ஸ்டாண்டர்ட் பொறுத்த இதான் முதல் வருஷம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்சுக்கு நல்லா சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ளீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.